technical champion வந்திருக்காரு. Please introduce yourself. Good morning. I'm Ganesh Murthy from Hosur, and I'm currently pursuing third year mechatronics at Kongu Engineering College. So Ganesh Murthy நம்ம கூட வந்திருக்காரு, டெக்னிக்கல் சாம்பியனா ஃப்ரம் ஹொசூர். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கணேஷ் மூர்த்தி பேர் அழிச்சிட போறோம். அழிச்சிட்டு அவருக்கு புதுசா ஒரு பேர் வைக்க போறோம். இப்போ உங்க பேர் வந்து நியூட்டன். யார் நீங்க? நியூட்டன். நம்ம முன்னாடி ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் நியூட்டன் இருக்காரு. நியூட்டன் வந்து வரலாறு இடம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி வரலாறு இடம் பிடிக்கலாம். ராஜ் வேரியபிளை ரிலேட் பண்ணா வரலாறு இடம் பிடிக்கலாம். ஸோ நியூட்டன் பார்த்த வேரியபிள்னா ஒன்னு ஷியர் ஸ்ட்ரெஸ், இன்னொன்னு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். இது ஷியர் ஸ்ட்ரெஸ், இது ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் ஆர் ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட். ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. என்ன இன்னொரு பேரு? வெலாசிட்டி கிரேடியன்ட். வெலாசிட்டி கிரேடியன்ட். ஸோ கிரேடியன்ட்னா என்ன? ஒரு விஷயத்த கிரேடியன்ட்னு கூப்பிட்டோம்னா என்ன அர்த்தம்? கிரேடியன்ட்னா இடம் மாற மாற அந்த மதிப்பு மாறுச்சுன்னா அது கிரேடியன்ட். த வேரியபிள் விச் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ், அதான் கிரேடியன்ட். கிரேடியன்ட் அதாவது நிறைய கிரேடியன்ட் இருக்கு. ப்ரெஷர் கிரேடியன்ட், டெம்பரேச்சர் கிரேடியன்ட், வெலாசிட்டி கிரேடியன்ட் இருக்கு. வெலாசிட்டி கிரேடியன்ட்னா வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். ப்ரெஷர் கிரேடியன்ட்னா ப்ரெஷர் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். சரியா? இப்போ இங்க என்னன்னா வெலாசிட்டி வந்து ஸ்பேஸை பொறுத்து மாறுது, அதான் வெலாசிட்டி கிரேடியன்ட். சரி, வெலாசிட்டி கிரேடியன்ட் யூனிட் என்ன? வெலாசிட்டி யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட். டிஸ்டன்ஸுக்கு யூனிட் என்ன? மீட்டர். அப்ப வெலாசிட்டி கிரேடியன்ட் யூனிட் என்ன? 1/செகண்ட். வெலாசிட்டி கிரேடியன்ட்க்கு யாராச்சும் யூனிட் கேட்டாங்கன்னா இட் இஸ் 1/செகண்ட். டைமென்ஷன் என்ன? T⁻⁻1. டைமென்ஷன் T⁻. எப்பவுமே ஒரு வேரியபிளை சந்திக்கும் போது நம்ம வேரியபிளோட யூனிட் தெரிஞ்சுக்கணும், வேரியபிளோட டைமென்ஷன் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ நியூட்டன் நம்ம முன்னாடி இருக்காரு. நியூட்டன் வந்து சிஎஸ்எஸ் அதிகப்படுத்தி பார்க்குறாரு. வெலாசிட்டி கிரேடியன்ட் அதிகமாகுது. சிஎஸ்எஸ் கம்மி பண்ணுவார், வெலாசிட்டி கிரேடியன்ட் கம்மியாகுது. அப்போ என்ன தீர்ப்பு வழங்குவீங்க? சிஎஸ்எஸ் எப்படி? இது யாருன்னா அதுவும் யாருன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இதான் நியூட்டன் லா. இதுதான் நியூட்டனோட லா. சரியா? நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டின்னு சொல்றாரு. இந்த லாக்கு பேரு நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. எங்க விஸ்காசிட்டி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, when you want to remove the proportionality you have to put the constant. அந்த கான்ஸ்டன்ட் தான் விஸ்காசிட்டி. சரியா? இந்த கான்ஸ்டன்ட் பேர் தான் விஸ்காசிட்டி அப்படி சொல்லுவோம். இல்லாட்டி டைனமிக் விஸ்காசிட்டின்னு கூட சொல்லுவோம். டைனமிக் விஸ்காசிட்டி சொல்லுவோம். சரியா? இதுக்கு யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுக்கு யூனிட் வந்து 1/செகண்ட். அப்ப இதோட யூனிட் வந்து நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர். சரியா? நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர். அப்ப டைமென்ஷன் பாத்தீங்கன்னா டைமென்ஷன் என்ன வரும்? நியூட்டனுக்கு என்ன? நியூட்டனுக்கு ml T⁻⁻2 டிவைட் பை L ஸ்கொயர் போட்டீங்கன்னா mL⁻⁻1 T⁻⁻1. சரியா? டைமென்ஷன் ஃபார் த விஸ்காசிட்டி வந்து mL⁻⁻1 T⁻⁻1. யூனிட் ஃபார் த விஸ்காசிட்டி வந்து நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸோ என்ன கண்டுபிடிச்சீங்க நீங்க? shear stress is directly proportional to rate of shear strain. Shear stress is directly proportional to the rate of shear strain. இது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஃபேமஸான லா. எங்க போனாலும் இன்டர்வியூல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னா இந்த லா வந்து கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? நமக்காக நியூட்டன் லா விஸ்காசிட்டி கத்து கொடுத்த நியூட்டனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.